ஹலோ வியர்ஸ், குட் ஈவினிங். நம்ம 10th சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த பாலினாமியல் எப்படி கொஷின் கேட்பாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு சில சம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ பாலினாமியல் ஒரு குவாடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதோடைய ஓகேயா ரூட்ஸ் பற்றி ஜீரோஸ் பற்றி பேச போகிறோம். அதோடைய சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்துட்டு இட்ஸ் ஈக்குவல் டு என்ன தான் ஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட். சம் ஆஃப் இட் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட். இந்த மாதிரி சம் எது கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் கண்டுபிடிங்க. ஃபார்முலா என்னது? -b/a c/a. ஏபிசின்றது யார்? ஏன்றது எக்ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பின்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், சின்றது கான்ஸ்டன்ட். அப்போ -b/a c/a போட்டோன்னே இது ரெண்டும் வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? சம் ஆஃப் இட் ஜீரோஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் ஆன்சர் இருக்குது, ப்ராடக்டோட ஆன்சர் இருக்குது, ஆஃப் அவன் சொன்ன மாதிரி போட்டாச்சு. இனிமேல் நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்து அதுலேருந்து அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஓகேயா? இதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள். இப்போது நம்மளுக்கு 2 ஜீரோஸ் யாருன்னு அவனே கொடுத்துட்டான், ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அதில் ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஒன்று கொடுத்து அதில் அன்னோன் வேல்யூ ஏபிஏ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்பொழுதும் போல் நான் சொன்ன மாதிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு -b/a கண்டுபிடிச்சிருங்க, c/a கண்டுபிடிச்சிரு. ஸோ சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ். நம்மக்கிட்ட 2 ஜீரோஸ் கொடுக்கா, அதை வச்சு சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் கண்டுபிடிச்சிக்கோ. அதை வச்சு 2 ஈக்குவேட் பண்ணு, அதுலேருந்து அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோ. அதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏற்கனவே கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து c/a கண்டுபிடிச்சிருக்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுலேருந்து அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோ. ஓகேயா? இந்த மாதிரி மாடலில் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே வியர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கொரீஸில் போடுங்க. நான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.